ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸும் இந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. நாட் ஒன்லி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுவும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மாதிரியான ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ 1 year ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னியில் தினம் நீங்கள் உங்கள் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டே இருந்தால் தான் நீங்கள் போடுற ஷெட்யூலும் நீங்கள் முடிக்க வேண்டிய அந்த டார்கெட்டையும் உங்களால் ரீச் பண்ணவே முடியும். ஸோ அந்த கேப் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கணும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்னென்ன தப்புக்கெல்லாம் பண்ணலாம் அண்ட் அதை எப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷனை வச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை தான் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் யூ விஷ் தென் கண்டினியூ வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் இன்னொரு இதுலேயும் பேசியிருப்பேன். ஸோ ஃபிக்ஸடான டைம் வச்சுக்கிறது. ஏன் இதை நான் மெயினாக இப்போது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, யூபிஎஸ்சிக்கு படிக்க வரும்போது நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் படிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் படித்ததுக்கும் 1 month கழித்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு டிராஸ்டிக்கலி எக்கச்சக்கமான நாலேஜ் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். 1 yearலாம் கழித்து பார்க்கும்போது வேறு லெவல் கண்டென்ட் பேஸ் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதில் எதெல்லாம் ரிவர்ஸில் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசன் படிக்கலான்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் 2 லெசன் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அது மேலே செம்மையாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படிக்கணும்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஃபுல் டே அந்த ஒரு சப்ஜெக்டே படிப்பீங்க. அது ஏதோ சப்ஜெக்ட் உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா ஃபுல் டே படிப்பீங்க. அட் டைம்ஸ் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு படிக்கவே ஓடாது. ஸோ படிக்கவும் மாட்டோம். இதுவும் நடக்கும். இது சிம்லர் டு நம்ம இப்போ ஏதாவது சீரிஸ் பார்க்குறோம் ஆன்லைனில் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 1 எபிசோடில் நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அட் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எபிசோடாக பார்த்துட்டு இருப்போம்ல. ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான். அண்ட் அல்டிமேட்லி வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் ஆக வேண்டிய விஷயம் உங்கள் டைமிங் இந்த ஃபிக்ஸேஷனில் தான். ஸோ நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாகவே இருந்தால் கூட நான் இதுக்கு இவ்வளோ டைம், ஸ்டாட்டிக்கு இவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இப்படிலாம் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டிக் ஆன் ஆக வேண்டியது செம்ம இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாகவே இருந்தாலும் அதுக்கு 3 hours 3 hours போதும். ஓகே, நீங்கள் முடிக்கலைனாலும் அது போதும், அதோடய நிப்பாட்டிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சின்சியாரிட்டி. ஸோ என்கிட்ட நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் 4 hours 5 hours டெய்லி படித்தா போதும்னு சொல்கிறீங்க, ஹவு இஸ் இட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒவ்வொரு பர்சனும் நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் தான். த வே வி அப்ரோச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் வி புட் அது எவ்வளோ சின்சியராக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக நம்மளே டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ ரொம்ப நம்ம சின்சியராக உட்காந்து ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா 4 hours படிக்க வேண்டியதை நம்ம 2 hours கூட படிச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு செமஸ்டர்னால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய கான்செப்டாக இருந்தாலும் அசால்ட்டாக படிச்சுருவீங்க. ஏன்னா அந்த சின்சியாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். இதே இது ரொம்ப லேவிஷாக படிக்கிறோம் அப்படின்னா 1 hour படித்து முடிக்க வேண்டியதை 4 மணி நேரம் ஆனால் கூட நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். படிக்காமல் இல்லை இருக்கோம் அப்படிலாம் நான் சொல்ல. நீங்கள் புக்கை தகுந்த வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அதெல்லாம் நான் சொல்ல. படித்தாலுமே அந்த மண்டையில் ஏகாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யோர் சின்சியாரிட்டி. நீங்கள் 3 hours 4 hours அப்படின்னு நான் சொல்கிறது சின்சியரான 4 hours. அந்த டைமில் வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 4 hours டெய்லி சின்சியராக கரெக்டாக உட்காந்து படிச்சிங்க, கன்சிஸ்டண்ட்டாக 1 year படிச்சிங்கனாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அதை உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த 4 hours அப்படின்னு சொல்கிறது. 4 hours 6 hours 8 hours நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் படிங்க. பட் எவ்வளோ சின்சியராக படிக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சின்சியாரிட்டியை நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன ஷெட்யூல் போடுறீங்களோ எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. நான் நியூஸ் கேட்க அப்படின்னா நியூஸ் கேட்கறதுல சின்சியராகுங்க. இல்லை நான் வாட்ஸ்அப் பார்க்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போகிறேன்னா அதுக்கு சின்சியராகுங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஐயோ படிக்கணுமே நினைக்கிறது, படிக்கும் போது நம்ம விளையாடலையே அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான டீவியேஷன்ஸை நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னாலே தென் தட் வுட் பி சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சஃபிஷியன்ட்டான பஃபர் டைம் இல்லாமல் இருக்கிறது. இது நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பேக்டாக உங்களோட ஷெட்யூல் வச்சுக்காங்க. டெய்லி உங்களுக்கு 1 hour அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா பஃபர் மாதிரி வச்சுக்கோங்க. வீக்லி 1 day வச்சுக்கோங்க. மந்த்லி 2-3 days ஆச்சும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சாதான் உங்களால் விட்டு போனதை படித்து முடிக்க முடியும். ஸோ எல்லா நாளும் நீங்கள் நினச்ச அளவுக்குலாம் பர்ஃபெக்டாலாம் போகாது. அப்படி பர்ஃபெக்டாக போகலை, ஷெட்யூலில் 2-3 நாள் அடி வாங்குது அப்படின்னாலும் அது 1 weekக்குள்ளே நீங்கள் அதை மேட்ச் பண்ணி முடிச்சிடணும். ஷெட்யூலில் 2 days அடி வாங்கிடுச்சு அப்படின்னா மொத்த ஷெட்யூல் 1 year ஷெட்யூலும் நீங்கள் அடி வாங்குற அளவுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிங்கன்னா அந்த ஷெட்யூல் போட்டிருக்கவே வேணாம். ஸோ அது நடக்கவே கூடாது. உங்கள் டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்லேயும் உங்களுக்கான பஃபர் டைம்ஸை
பக்காவாக போட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பஃபர் டைம் தான் இருக்கே, இப்போ எதுக்கு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஈவினிங் எக்ஸ்ட்ரா 1 hour நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷனுக்கோ எதுக்கோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மார்னிங் படிக்கும் போதே அதான் ஈவினிங் 1 hour இருக்கே அப்படின்னு நான் இப்போ தள்ளி போடவே கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பஃபர் டைம் இஸ் ஜஸ்ட் ஃபார் பஃபர். அண்ட் இஃப் அட் ஆல் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கரண்ட்டாக படிக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் தள்ளி போட்டுறாதீங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் யோர் மீ டைம் ஃபார் யூ. ஸோ மீ டைம் அப்படிங்கும் போது நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மற்றது கூட பண்ணிடுவீங்க, பட் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த்துலலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஜேர்னி ஃபார் கிளியரிங் த எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் வாங்கி எங்கே போவீங்களோ அங்கே நீங்கள் எல்லாமே சாதிக்கணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அதுக்கு உங்கள் உடம்பும் ஒத்துழைக்கணும், உங்கள் மனசும் ஒத்துழைக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் டெய்லி பேசிஸில் கொஞ்சமாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு, பட் ரியலி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம மட்டும் இல்லை, முக்கால்வாசி ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களோட ஷெட்யூலில் உங்களுக்கான டைமில் நீங்கள் எடுத்து படிச்சுட்டுலாம் இருக்க வேணாம். இப்போ ஏதோ ரொம்ப மார்னிங் லேட்டாக எழுந்திக்கிறீங்க, அதனால நான் இமீடியட்டாக படிக்க போகனா தேவையில்லை. நீங்கள் டெய்லி எவ்வளோ 1 hour மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கட்டுமே, அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் 1/2 hour ஆச்சும் பண்ணணும். 0 அப்படின்னா ஒரு டே எடுத்துக்காதீங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், பிகாஸ் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் தப்பு பண்ணுற இடங்கள் இங்கெல்லாம் தான். நிறைய பேர் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணாமல் போனதுக்கு ரீசன் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் கூட. ஸோ இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காஷன் தான், உங்களை பயன்படுத்துறதுக்காக இல்லை. ஸோ இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. And always keep reviewing and reflecting your own strategies. So at a particular period நீங்கள் வந்து பாருங்க, ஓகே நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நிறைய டைம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது, உங்களால் இந்த ஷெட்யூலில் மீட்டே பண்ண முடியல, நிறைய வாட்டி நீங்கள் பஃபர் டைமை தான் எடுத்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஷெட்யூலிங்லேயே ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் படிக்கிற ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் பற்றி இருக்காது, அண்ட் உங்களால் அது ஒழுங்காக கெஸ் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இந்த சினாரியோ நீங்கள் உங்கள் ஷெட்யூலை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க, டைமை வந்துட்டு மாற்றுங்க. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இப்போ லாஸ்ட் 1 week எனக்கு எப்படி போச்சுன்னு யோசிப்பாங்க. அதில் நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், ஓகே அப்போ நான் நிறைய போர்ஷன் எனக்குன்னு எடுத்துக்கிறேன், என்னால் இவ்வளோ முடிக்க முடியல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி ஷெட்யூலை லைட்டாக மாற்றிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு 4 hours இவ்வளோ லெசன் படிக்கணும்னு நினச்சேன், நான் 3 hours முடிச்சுக்கேன், 1 hour வெட்டியாக தான் இருந்தேன் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களோட பொட்டன்ஷியல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கூட சேர்த்து படிச்சுட்டு போயிடலாம், இல்லை அந்த டைமை ரிவிஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். அந்த ரெஃப்ளெக்ஷனை அடிக்கடி பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுலாம் விஷயம் இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் படித்ததே உங்களுக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 6 months நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணி எக்கச்சக்க விஷயம் உள்ளே கொண்டாட முடியும். ஸோ தட் படிக்கிறது நமக்கு பிரச்சனையே இல்லையே, படிக்கிறது ஞாபகம் இருக்கிறது தானே பிரச்சனை. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் நிறைய டைம் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய விஷயங்களை ரிட்டென்ஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபியூ சஜஷன்ஸ் தான். அண்ட் அல்டிமேட்லி இதில் உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தோணுதோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். டைம் இஸ் இன் த மெயின் திங், டைம் இஸ் த ஒன்லி திங். ஸோ இந்த லாஸ்ட் 60 days எப்படி போச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தாச்சா இன்னும் கொஞ்சம் நான் இந்த டைமை யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்போல்லாம் நமக்கு டெஃபினெட்லி தோணும். ஸோ நமக்கு இதெல்லாமே காமனான விஷயங்கள் தான். டைம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் டைம். ஸோ அந்த ஒரு எஃபர்ட்டோட ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ helped you at least a little. Whatsoever, please do say me in the comments below. And if you people want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.